அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி 4 அக்டோபர் 2024. இன்றைக்கி கொடி ஏற போகிற நாள். கொடி ஏறுவதற்கு முன்னாடி கொடியை தர்காவில் இருந்து எடுத்துகிட்டு ஒவ்வொரு தெருவாக சுற்றி அதுக்கப்புறம் ஒரு 9 மணி அந்த மாதிரி சமயத்தில் கொடியை ஏற்றுவாங்க. ஒவ்வொரு தெருவிலையும் நிறுத்தி அங்கே பேண்டு வாசிக்கிறத பொறுத்தும், அது மட்டும் இல்லாமல் கொடி ஊர்வலம் போகிற அந்த நேரத்தை கணக்கிட்டும் தான் கொடி ஏறுறது எவ்வளோ சமயம்ங்கிறது தெரியும். அப்படி நிறுத்தி வாசித்து வர ட்ரம்ஸாக இருக்கட்டும், மேளமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கொடி அந்த வண்டியில் கரெக்டாக அந்த கால அளவுக்குட்பட்டு கொடி ஒரு 9 மணி அளவுக்கு ஏற்றப்படும். அதாவது ஒவ்வொரு தெருவும் போய் எடுக்க முடியாது காணொலியை, ஏன்னா நிறைய தெருக்கள் இருக்குது. அதனால் என்னால் முடிஞ்சது 4 தெருக்களை நான் காணொலி எடுத்திருக்கேன். அதை இங்கே நான் பதிவிடுறேன். மேலும் என்னென்ன பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் பதிவிட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தோடையும் ஆர்ப்பாட்டத்தோடையும் மேலும் ஒரு சந்தோஷத்தோடையும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சிங்கிறது நடைபெறும். இப்போ நடுத்தெரு அப்படின்னு சொல்கிற இந்த தெருவில் கொடி ஊர்வலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கொடி ஊர்வலமாக அடுத்த தெருவுக்கு போக போகுது.
இப்போது இது வந்து தெற்கு தெரு அப்படின்னு சொல்கிற ஒரு தெருவுக்கு இந்த கொடி ஊர்வலம் வந்திருக்கு. இந்த தெருவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடக்கு புதுமனை தெரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தெருவுக்கு போகும். இப்போது வடக்கு புதுமனை அப்படின்னு சொல்கிற ஒரு தெருவுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் கொடி ஊர்வலம் போய் அதுக்கப்புறம் ஃபைனலாக தர்காவில் கொடியேற்றம் நடைபெறும். மிரட்டிட்டு வரானுங்க, வீடியோ எடுக்காதான்னு. இப்போ நான் நிற்கிறது வந்து பொட்டல்புத்தூர் தர்காவோட என்ட்ரன்ஸில். அதாவது ஆட்டோக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து நிரம்பி வழிஞ்சிருக்கு. இன்றைக்கி கொடியேற்றம் அப்படிங்கிறனால வாகனங்களுடைய எண்ணிக்கையும் மக்களுடைய வருகையும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வரைக்கும் வந்து வாகனங்களை நிறுத்தி போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வாகனங்கள் வந்திருக்கு. கொடி ஊர்வலத்தை ஒரு அளவுக்கு நான் வந்து படம் பிடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு தெருவாக போக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தெருவுக்கு என்னால் போய் வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டேன். இப்போ கொடிமரம் ஏற்றக்கூடிய இந்த இடத்துல வந்து மக்களுடைய
கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னுங்கிற பதிவு தான் இது. மக்கள் வந்து ஊர் மக்கள் இந்த சைட்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலப்பாளையத்திலிருந்து வரக்கூடியவங்களும், கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்களும் மற்றும் வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடியவங்களும் இந்த இடத்துல வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய எண்ணிக்கை வந்து வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடமே வந்து கடல் போல் காட்சி அளிக்கும். இது சின்ன உமர் லப்பை அவர்களுடைய அடக்கஸ்தலம். இவங்க 3 பேர் அடக்கமாக இருக்காங்க. அது சின்ன உமர் லப்பை ஒலியில்லா, சையது குலாம் மதும் ஒலியில்லா, சையது அகமது காதர் ஒலியில்லா. இவங்க 3 பேர் தான் மொஹிதீன் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வருகையை உண்மைப்படுத்தி இந்த தர்கா எழும்புறதற்கு காரணமாக இருந்தவங்க. கொடிமரத்தில் புதுசாக கொடி ஏற்ற போகிறதுனால பழைய கொடியை வந்து இறக்கி வச்சுருவாங்க. இப்போ இந்த கொடிமரத்தில் 2 மூங்கில் கம்புகளை கொடுத்து அதில் வந்து மாலையை தொங்க போட்டிருக்காங்க. இது மக்கள் நியத்து பண்ணி கொடுக்குற மாலையை இதில் கெட்டி போடுவாங்க. அதே மாதிரி மேலே கொடி இருக்குது. மக்கள் நியத்து பண்ணிவிட்டு கொடி அந்த மாதிரி சின்ன கொடி எடுத்து இந்த இடத்துல கொடுப்பாங்க. அவங்க மேலே வச்சுக்கிடுவாங்க. இது எல்லாமே வந்து நியத்து பண்ணி மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான், நேர்ச்சை தான் இதெல்லாம். மக்களுடைய எண்ணிக்கை வந்து வர ஆரம்பிச்சிடும். இன்னும் வந்து கூட்டங்கள் அதிகமாக வரும். எவ்வளோ மக்கள் வராங்க பார்த்தீங்களா? எல்லாருமே வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய இந்த முதல் கொடி, பிறை கொடி ஏறதுக்காக தான் இவ்வளோ மக்களும் வராங்க. இதில் முக்கால்வாசி பேர் வந்து மேலப்பாளையத்துலேருந்து வரக்கூடியவங்க தான். அண்ணன் வந்து பல்யாசல் லப்பை அவர்கள் தான். இவங்கக்கிட்ட தான் வந்து இந்த சின்ன கொடியை நேர்ந்துக்கிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி மாலையும் கொடுப்பாங்க. இவங்க மலத்தில் வந்து அதை எடுத்து கொண்டு போய் வைப்பாங்க. அதுக்காக தான் இந்த அண்ணனும் நிற்கிறாங்க, மற்றவங்களும் இந்த இடத்துல நிற்கிறாங்க. கொடிமரம் ஒரு சிறு பார்வை. மரம் எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த மரத்தில் தான் பிறை முதல் கொடி ஏற்ற போகிறாங்க. மரத்தினுடைய பழமை அப்படின்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே இருக்கலாம். இதுவரைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்துட்டோம். ஆனால் தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இப்போ நான் வந்து இதில் பதிவிடுறேன். இது வந்து தர்காவுக்கு மேலே, அதாவது கீழே எல்லோரும் இருந்துகிட்ருக்காங்க. தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதெல்லாம். பசங்கள்லாம் இதுக்கு மேலே ஏறி இதில் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இடம், மேலே இருக்கக்கூடிய இடம் எவ்வளோ ஒரு ஆபத்தான இடங்கிறத இந்த காணொலியில் நான் காட்டுறேன். பசங்க வந்து இந்த வழியாக தான் மேலே ஏறி வர்றாங்க. இவங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்கள் தான் ஏறி வராங்க. பெரிய பசங்க ஏறுவாங்க, அவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் முக்கால்வாசி வந்து சின்ன பசங்க தான். இங்கெல்லாம் நிற்கிறது கூட ஆபத்தான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி அதுலேயும் மேலே ஏறி போகிறாங்க இல்லையா, அந்த இடம் தான் வந்து கொஞ்சம் ஆபத்தானது. இருந்தாலும் மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களோட துவா பக்கிறது கொண்டு யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இருந்தாலும் இதை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து மேல் தோற்றம், அதாவது தர்காவினுடைய மேல் தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு தான். நேராக இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி தொட்டியே தெரியுது. அந்தளவுக்கு உச்சத்தில் தான் நான் நிற்கிறேன்.
இங்கேருந்து பார்க்கும்போது 2 மினாராக்கள் அழகான முறையில் தெரியும். அந்த காட்சியை ரொம்ப அழகான ஒரு காட்சியாக அந்த செவ்வானத்தோட அழகாக இங்கே இருக்குது. இப்போ மக்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ உச்சத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியும். இங்கே வந்து தர்காவோட என்ட்ரன்ஸ் இது. இந்த தர்காவோட என்ட்ரன்ஸ்லேருந்து மக்களுடைய வருகை அழகான முறையில் இங்கே தெரியுது. ரொம்ப அருமையான இடம் மேலே இருக்கக்கூடிய தர்கா வியூனுங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இடம். இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்தானது தான். அதாவது தர்காவினுடைய முதல் என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ நமக்கு தெரியக்கூடிய அந்த பில்டிங்குடைய உச்சியில் தான் நான் இப்போ நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தா 5 கன்னிமார்கள் அவர்களுடைய தர்கா தெரியுது. அந்த தர்காவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற வியூவும் இங்கேருந்து பார்த்தா தெரியுது. அந்தளவுக்கு உச்சியில் நான் நிற்கிறேன். மக்களுடைய வருகை வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும். நான் ரொம்ப உச்சியில் நிற்கிறேன். ஆனால் இங்கே இருக்க பசங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை. இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ உச்சியில் இருக்கிறதுனால இங்கேருந்து மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னுங்கிறத இங்கேருந்து நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப மக்கள் நிரம்பி இருக்கிறாங்க. எல்லோரும் கொடியேற்றத்திற்காக வந்தவங்க தான். ஒரு சிலர் வந்து கொடி பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கொடி வர்ற வரைக்கும் இங்கே வந்து இருக்கிறாங்க. நானும் கொஞ்சம் போய் எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே ஹைட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். தர்காவுடைய மேல்புறத்தில் வந்து மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் வந்து நின்று தொழுத இடம், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நான் இப்போ வந்து நிற்கிறேன். இந்த ஒரு மேலே ஒரு மேடு மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து மொஹிதீன் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி கீழே வந்து தொழுத இடத்துக்கு இருக்கக்கூடிய மேல் புறம் அதுதான். இருந்தாலும் பசங்க வந்து அது அறியாமல் அதை மிதிச்சுட்டு போகிறது உண்டு. சின்ன பசங்களுக்கு அது தெரியாது. ஆனால் பெரிய பசங்களும் அது மேலே ஏறி மிதிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதை மிதிக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும் அது மொஹிதீன் ஆண்டவர் கீழே தொழுத இடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. இப்போ வந்து மக்கள் கூட்டம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் ட்ரம்ஸ் எல்லாமே இந்த சைடு ஓடி வருது. இந்த சைடு வந்தாலுமே இது வந்து வேறொரு தெருவுக்கு தான் போக போகுது. அதனால தான் ட்ரம்ஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்து அங்கே ஒரு தெருவு இருக்குது, அந்த தெருவுக்கு தான் இந்த ட்ரம்ஸ் எல்லாமே திருப்பியும் போய் சுற்றி அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு வந்து கொடியேற்றம் நடக்கும். ரபியுல் ஆஹிர் பிறை 1 இரவு தான் ரபியுல் அவ்வல் 30 இரவு. அந்த இரவில் தான் கொடியேற்றம் நடைபெறுது. ஸோ அன்னைக்கு தான் இந்த கொடியேற்றத்தை நடத்துகிறாங்க. இன்று வந்து 4 அக்டோபர் 2024 இந்த கொடியேற்றம் நடைபெறுகின்றது. அந்த காட்சியை தான் நான் வந்து முழு காணொலியாக இந்த இடத்துல பதிவிட்டிருக்கேன். ஆனால் அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய கொடி ஊர்வலத்தை தான் இந்த இடத்துல வந்து முழுமையான முறையில் நான் வந்து பதிவிட்டிருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த கொடி ஊர்வலத்தை நான் வந்து பதிவிட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கொடி ஊர்வலம் வந்து இன்னும் சில தெருவுகளுக்கு போயிட்டு கரெக்டாக 9:30 மணி அளவுக்கு கொடியேற்றம் இந்த இடத்துல நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.